கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜீவ வசனங்கள் மூலமாய் தேவ பிள்ளைகளாகிய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். இதை கேட்குற எல்லா தேவ பிள்ளைகளோடும் கர்த்தர் கிருபையாக இருப்பாராக. நீங்கள் எல்லாரும் தேவராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட ஆண்டவர் உதவி செய்வாராக. நித்திய ஜீவனை யாரையும் இழந்துடக்கூடாது, எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்குள்ள ஆலோசனை தான் நாங்கள் சொல்லி தரது. அதனால் நீங்கள் உங்கள் ஜீவனை பாதுகாக்க இந்த பைபிள் போதும், இந்த வசனம் போதும். அப்பமும் மீனும் அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் சொல்லித்தரேன். நம்ம வீடுகளில் ஏதாவது விசேஷம் வைக்கணும்னா சாப்பாடு வைப்போம். அப்போது சாப்பாடு வச்சா இப்போல்லாம் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வைக்கிறாங்க. முன்னாலெல்லாம் சாப்பாடு, சாதா சாப்பாடு, பருப்பு, சாம்பார், பாயாசம், அந்த மாதிரி பழம் இதெல்லாம் சேர்த்து அந்த மாதிரி வித்தியாசமாக அப்படி வைப்பாங்க, நல்லாயிருக்கும். அப்போ இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும், சின்ன ஃபங்க்ஷன்னாலும் அதுக்கு ஒரு சாப்பாடு வச்சு ஒரு விருந்து வைப்பாங்க. அதுபோல் புது அரிசி, புது நெல் குத்தி அந்த அரிசி வந்தோடனே அப்போது அந்த நேரம் எல்லா வீட்லேயும் புது அரிசி சாப்பாடு வைப்பாங்க. எல்லோரும் அன்றைக்கி பாஸ்டரை கூப்பிடுவாங்க. அவர் எத்தனை வீட்டில் சாப்பிடுவார், ஏதாவது 1-2 வீட்டுக்கு போவார். எல்லா வீட்டுக்கும் போய் ஜெபம் பண்ணுவார், ஆனால் சாப்பிட முடியாது, ஏதாவது ஒரு வீட்டில் சாப்பிடுவார். அப்போது அந்த மாதிரி நடக்கும். அப்போ அது ஒரு ஃபங்க்ஷன். இப்படி சின்ன சின்ன காரியம், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு விருந்து உண்டு. இங்கேயும் இயேசு கிறிஸ்து வனாந்தரமான ஒரு ஜனங்களை விட்டு அவர் தனியாக வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது மத்தேயு 14:13 வசனம் 13 வசனத்தில் இருக்குது. வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். அப்போ ஜனங்களெல்லாம் அவரை பார்க்கணும்னு சொல்லி பட்டணத்தில் கால்நடையாக நடந்தே அவர்கிட்ட போயிட்டாங்களாம். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும்னு சொன்னாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லார், அனுப்பிவிடாண்டா, அவங்களுக்கு நீங்களே ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லார். சொன்னோன்னே அவங்க சொல்லாங்க, இங்கே எங்ககிட்ட மத்தேயு 14:17 வசனம், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அப்போ அவைகளை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லார். அப்போ அதை கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்கள்ட்ட கொடுத்தோன்னே சீஷர்கள் ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்காங்க. 50 பேரா 100 பேரா பந்தி உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் பரிமாறுவாங்க, எல்லோரும் சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். ஆம்பளைகள் மாத்திரம் 5000. மொத்த ஜனங்கள் அப்போ ஒரு 20,000க்கு மேலே இருந்திருக்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளைகள் வந்திருக்கோம், பெண்கள் வந்திருப்பாங்க. எந்த இடத்துலையுமே இயேசு கிறிஸ்துக்கு பின்னாலேயும் பெண்கள் தான் நிறைய சுற்றினாங்க. இப்போவும் கூட்டம், சர்ச்சு, மீட்டிங், கன்வென்ஷன் எதுனாலும் பெண்கள் தான் நிறைய பேர் கூடுவாங்க. அதனால் பெண்கள் ஆண்களோட நிறைய வந்திருக்கலாம். அப்போ அவங்க அவர் கேட்காரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு. அவங்க 5 அப்பமும் 2 மீனும் சொல்லி கொண்டு கொடுக்காங்க. அவர் ஆசீர்வதிச்சு கொடுக்காரு. மீதி 12 கூடை நிறைய எடுத்தாங்க. அடுத்தது 15 அதிகாரம் 29 வசனம், இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே ஒரு மலையின் மேல் ஏறி, அங்கே வனாந்தரத்தில் அவர் தனியாக போனார். ஆனால் எல்லா ஜனங்களும் கூட போனாங்க. இங்கே அவர் மலையில், கலிலேயா கடலருகே ஒரு மலையில் ஏறுறாரு. அப்போ மலையில் ஏறினோன்னா அங்கேயும் எல்லா ஆட்களும் வராங்க. அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். இந்த 2 இடத்துலையும் அவர் வசனங்களை போதிச்சார்னு இல்லை, அவங்க வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினார்னா இருக்குது. அப்போ எல்லாம் வியாதியில் சுஸ்தமாகி திருப்பி போகும்போது தளர்ந்து இருக்கணும்னு இயேசு கிறிஸ்துவே மனசிலாக்கிட்டார். பொதுவாக காய்ச்சல் வந்தாலோ ஏதாவது வியாதி
வந்தாலும் சோமானோன்னா ரொம்ப சோமானாலும் ரொம்ப தளர்ச்சியாக இருக்கும். காய்ச்சல் வந்தால் சில நேரம் ஒரு வாரம்லாம் எந்திரிக்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அவர் சொல்லார், அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லார். அப்போ இந்த வனாந்தரத்தில் நம்ம எங்கே போய் சாப்பாடு வாங்க, எவ்வளோ அப்பம் வாங்கணும், 200 பணத்துக்கு மேலே வாங்கணுமே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்றார். அவங்க 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் என்றார்கள். அப்போ அவர் ஜனங்களை தரையில் பந்தி இருக்க சொல்லிவிட்டு 50 பேரா 100 பேரா பந்தி இருக்க சொல்லிவிட்டு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அதை சீஷர்கள்ட்ட கொடுக்காரு. சீஷர்கள் அதை ஜனங்களுக்கு பரிமாறினாங்க. அப்போ எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சி மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்போ இந்த 2 இடத்துலையுமே இயேசு கிறிஸ்து, அங்கே வனாந்தரமான இடம், இங்கே மலை. அப்போ 2 இடத்துலையுமே இயேசு, உங்கள்கிட்ட 5 அப்பம் இருக்குதா, உங்கள்கிட்ட 2 மீன் இருக்குதா கேட்கல. உங்கள்கிட்ட 7 அப்பம் இருக்கா, உங்கள்கிட்ட சில மீன் சிறு மீன் இருக்கா கேட்கல. உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா கேட்டார். அப்போ பழைய காலமும் அந்த மோசே தேவாலயம் கட்டும்போதும் உங்கள்கிட்ட உள்ளதை நீங்கள் கொண்டு வாங்க, ஒவ்வொருத்தரும் இது கொண்டு வரணும்னு மோசையும் ஆர்டர் போட்டு சொல்லலை. அப்போ ஆலயம் கட்டைக்கும் அவரவர்கிட்ட இருந்த பொண்ணு வெள்ளி விளையாடப்பட்ட கல் ரத்தினங்கள் நூல் இதெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. தங்கம் வெள்ளி எல்லாம் இரும்பு எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. அப்படியே அவங்ககிட்ட இருக்கிறத உங்கள்கிட்ட என்ன இருக்குது கொண்டு வாங்கன்னு தான் சொன்னார். 5 அப்பம் கொண்டு வா, 2 மீன் கொண்டு வா, 7 அப்பம் கொண்டு வா, சிறு மீன் கொண்டு வான்னு இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. அப்போ அவங்க அதை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு எல்லோரும் சாப்பிடுவாங்க. இங்கே சாப்பிட்டவங்க 4000 புருஷர். அப்போ 4000 புருஷன்னா எப்படியும் ஒரு 15,000க்கு மேலே ஆட்கள் இருக்கும், குறைஞ்சது. கூடவும் இருந்திருக்கலாம். அப்போ இதில் இயேசு கிறிஸ்து அங்கே வனாந்தரத்தில் 5 அப்பமும் 2 மீனும் சாப்பிட்டு மீதியை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் இருக்கு. இங்கே 7 கூடை நிறைய எடுத்தார்கள் இருக்கு. அப்போ அந்த 12 கூடைக்கு அர்த்தம் என்னது? பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லார். அப்போ 12 மணி நேரமும் நம்மளை போஷிக்கக்குள்ள ஆகாரம் ஆண்டவர் வச்சுருக்காரு. அதனால் ஆகாரத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே 7 கூடை மீதி. 7 கூடைன்னா ஒரு வாரத்துக்கும் நம்மளை போஷிக்க வல்லவர். அப்போ ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரமும் போஷிக்க வல்லவர், ஒவ்வொரு வாரமும் போஷிக்க வல்லவர் அப்படின்னா இந்த மீதி வர்றதுக்கு அர்த்தம். அப்போ இதனால் நம்ம ஒன்றுக்கும் நம்ம கவலைப்படக்கூடாது. எந்த இதனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னால் போதும், அவர் நம்மளை எல்லாம் நடத்துவார். இன்னொன்று மத்தேயு 26, 26லேருந்து 29 வரை இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறார். அப்போ இங்கே இந்த 2 இடத்துலையும் அப்பத்தை ஆசீர்வதித்து பிட்டு சீஷர்கிட்ட கொடுக்காரு. சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த அப்பமும் அந்த மீனும் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகலை. மீதி இடத்த கூடையில் உள்ளதையும் அவங்க சீஷர்களோ இயேசு கிறிஸ்துவோ கொண்டு போகலை, ஜனங்களுக்கு தான் கொடுத்தாங்க. 5 அப்பமும் 2 மீனும் வாங்கி ஜனங்களுக்கு தான் சாப்பிட கொடுத்தாரு. அவர் கொண்டு போகலை, அவர் தனக்குன்னு கொண்டு போகலை. இந்த மத்தேயு 26லேருந்து 29 வரை அப்பத்தை அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி பூசிங்க, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறதுன்னு சொல்லுவார். அப்போது திருப்பி 29ஆம் வசனத்தில், என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ண நாள் வரைக்கும் திருப்பி இதை நான் புசிப்பதில்லை, இதை நான் குடிப்பதில்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்தத்தையும் அவருக்கு மாம்சத்தையும் பானம் பண்ணணும்னு சொல்லார். இதுக்கு அர்த்தம் நான் பிறகு சொல்லித்தரேன். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆவியானவர் எனக்கு சொல்லி அந்த காரியத்தை சொல்லித்தரேன். அப்போ அது அந்த திருவிருந்து, இந்த பஸ்கா பண்டிகைன்னு வர நேரம் நம்ம யாத்ராமத்தில் தொடங்கி இதில் முடித்து அது தெளிவாக நம்ம ஒரு நாள் பேசலாம். அப்போ இந்த காரியத்தில் அங்கே அப்பமும் மீனையும் ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுத்தாரு. இங்கே அப்பமும் ரசமும் ஆசீர்வதித்து சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படணும்னா சொல்லுவார். பிதாவின் ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் சொல்லுவார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்லன்னு அநேக இடங்களில் சொல்லியிருப்பார். அப்போ அதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் இப்படி அப்பமும் ரசமும் அப்பமும் மீனும் எல்லாருக்கும் தந்து எல்லாரையும் போஷித்து பாதுகாக்கிறது. அப்போ நம்ம
ஆண்டவரை நல்லா விசுவாசிக்கும்போது நமக்கு அவர் அந்த மீதி உள்ளது பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா, 12 மணி நேரமும் நம்மளுக்கு சாப்பாடு தர அவருக்கு முடியும். 7 நாள் கூட நிறைய மீதி 7 நாள் ஒரு வாரம் முழுசும் போஷிக்கவும் அவருக்கு முடியும். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். திருப்பி அவருக்கு சொந்த சரீரத்தையே நமக்கு தந்திருக்காரு. அதுக்கு அர்த்தங்கள்லாம் நான் பிறகு சொல்லித்தரேன். என்னாலும் தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுறதுக்கு தான் இந்த காரியங்கள்லாம் எழுதி வச்சுருக்கு. இந்த அப்பமும் இந்த மீனும் இதெல்லாம் நம்ம அவசியத்துக்கு இல்லை, ஊழியக்காரங்க வாங்கி அவங்க எடுக்கக்கூடாது. இது அவ்வளோ வாங்கி அப்பமும் மீனையும் ஆசீர்வதிச்சு ஜனங்களுக்கு தான் சாப்பிட கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து கொண்டு போனாருனோ சீஷர்கள் கொண்டு போனாருனோ பைபிளில் இல்லை. அதனால் அந்த மாதிரி நீங்கள் இந்த காணிக்கை இதெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் பொது ஜனங்கள் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். வசனம் என்ன சொல்லுது அதுபடி நீங்கள் செய்யணும். வசனத்துக்கு கீழ்ப்படியும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஜீவனை பாதுகாப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருடைய ஜீவனும் பாதுகாக்கப்படுவதாக. Behold, I bring life eternal. இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். ஆமீன்.